Nithilan sir, Vijay sir nodi kada parayumbo. What is the most exciting thing? മനസ്സിൽ ആദ്യം വന്ന ഒരു എക്സൈറ്റിംഗ് മൊമെന്റ് ഞാൻ ചെയ്യണം എന്നുള്ളത് മനസ്സിലായി സാർ. அது இப்போ எல்லோரும் படம் பார்க்கும்போது படத்தோட இம்பேக்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தை சொன்ன விதம் இல்லை, இந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. இதை வந்து முன்ன பின்ன அது சொல்லும்போது அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அதோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை போல் மியூசிக் போல் இருந்தது. ஸோ லவ் இட். அதான் 50வது படம் சார். ஓகே ஓகே ஆமாம் சார், ஆமாம் சார், ஃப்ளாப் ஆகி இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சுல்ல சார், அதுக்கு போய் நான் காரணம் இல்லை சார். அதனால் ஆமாம் சார். ஏன்னா சார் ஒரு வேலை ஒருத்தரால நடக்கலை. இப்போ ஹீரோ நம்ம வேலை வந்து இந்த கதை நல்லா இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி படம் பண்ணேன், இப்போ 50 படம் பண்ணியிருக்கேன். 50 படங்களில் சிலது கிளாசிக்ஸாக இருக்கலாம், சிலது ஹிட்டாக இருக்கலாம், சிலது ஆவரேஜாக இருக்கலாம், சிலது ஃப்ளாப்பாக இருக்கலாம், பேட் ஃபிலிம் கூட சொல்லியிருக்கேன். பட் எல்லா ஃபிலிமும் நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபில்மை சூஸ் பண்ணுறது கூட அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியாக காஸ்டிங் பண்ணப்படணும், எல்லா வேலையும் சரியாக நடந்து அது சரியாக வந்து டெலிவரி ஆனால் தான் அந்த படம் இருக்குது. ஸோ அது ஒருத்தர் மட்டும் இல்லை, பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து ஏதோ ஒரு படத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, நான் சொன்னால் யாரையாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாக என் படம் ஃப்ளாப் ஆன படத்தை எடுத்து இந்த படம் எதுக்கு விஜய் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். ஏன்னா எல்லா ஃபிலிமும் அந்த படம் பண்ணும்போது அதோட எமோஷனல் கனெக்ஷன்ஸும் அதோட சீன்ஸும் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அந்த வேலையை செய்கிறோம். நாங்கள் அது இல்லாமல் செய்கிறது இல்லை. அப்புறம் எல்லா விஷயத்தையும் தலை போட முடியாது. அப்புறம் தலை போட்டாலும் எல்லாம் சரி எதுன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் காஸ்டிங் பண்ணுறோம், அப்புறம் பேசுகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் மனசில் நினைக்கிற படத்தை சரியாக ஆடியன்ஸ் கொண்டு போய் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறது. நடிக்கும்போது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃபர்ட் வந்து எல்லா படத்துக்கும் ஒன்று தான் சார். அது நான் இல்லை, அது எல்லா ஆக்டருக்கும் அது முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்த உங்கள் முகத்தை பார்க்கணும்ல, ஒரு படம் ஓடுனதுக்கு ஒரு முகத்தை பார்க்கணும்ல, ஆடியன்ஸ், ஃபேன்ஸு, ப்ரெஸ் பீப்புள், எனிபடி, ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வேணும்ல. அப்போ அது சரியாக நடக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ சம்டைம்ஸ் பிசைட்ஸ் நானே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஆனால் ஒருத்தர் அதான் சொல்கிறேன், அது ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை சார். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியான லொக்கேஷன்ஸ் இருக்கணும், சரியான காஸ்டிங் இருக்கணும், இதில் நிறையா இருக்குது. சில பேர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சில சமயம், அது சில பேர் ஒத்துக்கணும், சில பேர் அது இன்டர்ஃபியர் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது வந்து சார் பேர் இருந்துச்சு நிசாம் முகமது சார். சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நான் இங்கே ட்ரிவாண்ட்ரமோ கேரளா எங்கே ஷூட்டுனா ப்ளீஸ் கம் டு மை செட் அண்ட் யூ கேன் சி அண்ட் விட்னஸ் இட் ஹவ் ஐ எம் ஒர்க்கிங். அந்த சீன் என்னவாக இருக்கும், அந்த படம் ரிசல்ட் என்னவாக இருக்கட்டும், யூ கம் அண்ட் சீ டு மை செட். என் செட்டுக்கு வந்து பார்த்து சொல்லுங்கள், இந்த விஜய் வந்து சின்சியராக வேலை பார்க்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சின்சியாரிட்டி இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி திங். வெதர் டைரக்டர் வந்து நிற்கிறன்னு போட 2வது படம் டைரக்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டாக இருக்கலாம், இல்லை கிரேட்டஸ்ட் டைரக்டாக இருக்கலாம். எஃபர்ட் வந்து ஒன்று தான். ஏன்னா வி ஆர் டெல்லிங் ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரிஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். தட்ஸ் சார். அப்புறம் லைஃப்பில் எல்லா சமயம் சரியாக டெசிஷன் எடுக்க முடியாது சார், நம்ம ட்ரை பண்ணுறது தானே.